This video sponsored by SBO Digital Marketing. Use your free time to earn money. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தமிழ் ஃபேக்ட் 360 நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய தகவலை நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த வாரம் நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கோவில்ல ஒரு அர்ச்சகர் இருக்காருங்க. கிருஷ்ணருடைய கோவில். அங்க அவர் அர்ச்சகர் அந்த கிருஷ்ணருக்கு தினமும் அபிஷேகம் ஆராதனை செய்கின்ற வழக்கம் அவருக்கு உண்டு. அந்த அர்ச்சகர் அன்றைக்கும் வழக்கம் போல செய்யும் பொழுது திகைக்கிறார். அவருடைய பக்தி மனம் பதறியது. அன்று கிருஷ்ண விக்கிரகத்துல காதோரத்துல கொஞ்சம் சாணம் அப்பி இருந்தது. யார் செய்யறாங்க இந்த அபச்சாரத்தை? நாள்தோறும் இரவு கோவிலை பூட்டி கொண்டுதான் வீடு செல்கின்றார். மறுநாள் அதிகாலை ஆலய கதவை திறந்து மூல விக்கிரகத்தை பார்த்தால் கண்ணன் திரு உருவத்தில் காதோரம் கொஞ்சம் பஞ்சு சாணம். எத்தனையோ நாட்களாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. யாரிடம் போய் சொல்வது இந்த கதை? பூட்டிய கோயிலுக்குள் யாரும் நுழையவே முடியாதே. யார் உள்ளே வந்து இப்படி செய்கிறார்கள்? அர்ச்சகர் விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்தவரே, கண்ணா, என் பக்தியில் ஏதும் கோளாரா? கோயில் பூட்டுக்கு வேறு சாவி கிடையாதே. அதையும் வீட்டில் என் தலைமாட்டில் வைத்துதான் தூங்குகின்றேன். அப்படி இருக்க எப்படி இவ்வாறு நடக்கிறது? உனக்கு நாள்தோறும் சந்தன காப்பு சாத்துகின்றேன். காலையில் வந்து பார்த்தால் உன் காதோரத்தில் கொஞ்சம் பசுஞ்சாணம் ஏன் இப்படி என்று அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அபிஷேகத்தை முடித்து கண்ணனுக்கு அலங்காரம் செய்தார். மக்கள் கோயிலுக்கு வரத் தொடங்கினார்கள். அதன் பின் அர்ச்சனை, ஆதாரணை என வழக்கமான நடவடிக்கைகளில் பொழுது சென்றது. இரவு கோயிலை பூட்டும் போதுதான் பார்த்தார். நாள்தோறும் வரும் ஒரு மூதாட்டி அன்றும் வந்திருந்தாங்க. தளர்ந்த மேகம், வயோதிகம் தன் கடந்த காலக்கதையை அவளது முகத்தின் சுருக்கங்களால் எழுதியிருந்தது. கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்தவாறே கண்ணீர் மல்க அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் அப்படி ஒரு பரவசம். அர்ச்சகருக்கு மூதாட்டியிடம் விசேஷ பரிவு உண்டு. பல்லாண்டுகளாக தினமும் ஆலயத்திற்கு வருபவள். அர்ச்சகர் பிரியத்தோடு கேட்டார், பாட்டி, இன்று என்ன வேண்டிக் கொண்டாய் என்று கேட்கிறாரு. நேற்று என் கண்ணன் நிறைய வெண்ணெய் சாப்பிட்டு விட்டான். கண்ணன் அருளால் அந்த வெண்ணெயெல்லாம் அவனுக்கு ஜீரணமாக வேண்டும் என்று கேண்டிக் கொண்டேன். அர்ச்சகர் சிரிக்கிறார். அது இல்லை பாட்டி, உனக்காக ஏதாவது வேண்டிக் கொண்டாயா? எனக்கு என்ன வேண்டி கிடைக்கிறது இப்போது? போக போகிற கட்ட என் பிள்ளை கண்ணன் சௌக்கியமாக இருந்தால் போதாதா? ஏராளமான பேரோ அது வேண்டும் இது வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாங்க. கண்ணன் வழக்கரம் உயர்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறான். அவனது வலது கை வலிக்காத என்ன? இவர்கள் தங்களுக்கான வேண்டுதலை கொஞ்சமாவது நிறுத்தினால் தானே அவன் தன் கைக்கு சற்று ஓய்வு கொடுக்க முடியும். ஏற்கனவே பாஞ்சாலிக்கு புடவை வழங்கியும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியும் அவன் கை வலித்திருக்கும். புல்லாங்குழல் அதிக கனமில்லாததுதான் என்றாலும் ஓயாமல் அதை கையில் பிடித்து உதட்டருகே வைத்து ஊதிக்கொண்டே இருந்தால் அந்த கரம் என்ன ஆவது? இதையெல்லாம் யாராவது நினைத்து பார்க்கிறாங்களா? இவற்றை கொஞ்சம் நிறுத்திவிட்டு ஓய்விடு என்றால் அவனும் கேட்கறதில்ல. நம் பேச்சை அவன் எங்கே கேட்கிறான்? அவன் பேச்சை தான் கீதை என்று உலகம் கொண்டாடி கேட்கின்றது. நான் அவனிடம் எனக்கென்று எதுவும் வேண்ட மாட்டேன். எனக்கு வழக்கரம் உயர்த்தி ஆசி கூறி, ஆனால் அவன் கைவலி இன்னும் சற்று கூட அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அர்ச்சகர் பாட்டியின் பேச்சை ரசித்து கேட்கிறார். கண்ணனை இவ்வளவு உண்மையாக நம்புகிறாள் இவன். படிப்பறிவு இல்லாத ஏழை கிழவி, ஆனால் எத்தனை பக்தி!
நாள்தோறும் என் கண்ணன் காதில் சாணத்தை அப்புகிறவன் எப்படி பக்தி செய்வது என்பதை இந்த பாட்டியுடன் கற்றுக்கொள்ளட்டும். வழக்கம் போல அர்ச்சகர் ஆலய கதவை அன்றைக்கும் பூட்டுறாரு. மூதாட்டி கண்ணனை நமஸ்கரித்து விட்டு தளர்ந்த நடையோடு வீடு நோக்கி செல்கிறார். அன்றிரவு அர்ச்சகர் கண்ணனது காதோரத்தில் சாணத்தின் மர்மம் அறியாமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். பிறகு எப்போது தூங்கினார் என்று அவருக்கே தெரியல. களகளவென நகைத்துக் கொண்டு கண்ணன் அவரது சொப்பனத்தில் வந்தார். அர்ச்சகரே, உம் பக்தியில் எந்த கோளாறும் இல்லை. என் காதில் ஒட்டிக்கொள்ளும் சாணம் நீங்கள் எனக்கு சாத்தும் சந்தனத்தை விடவும் மிகவும் புனிதமானது. அதன் மகிமை அறிய இப்போது உங்கள் உடலை விட்டு விலகி சூட்சம சரீரம் அடையுங்கள். மூதாட்டியின் இல்லத்திற்கு சென்று நடப்பதை பாருங்கள். பிறகு மறுபடி உடலுக்கு நீங்கள் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் மறைந்து போகிறார். மறுகணம் அர்ச்சகரின் உடல் கட்டையாய் கிடக்க அவரது சூட்சம சரீரம் வெளியே சென்றது. மூதாட்டி இல்லத்தில் திறந்திருந்த சராளத்தின் வழியாக உள்ளே நுழைந்தது அவருடைய பார்வை. அர்ச்சகர் மூதாட்டியின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறாரு. பாட்டி இரவு தாமதமாக உறங்க போனாள். அதற்கு முன் தோத்திரங்களை சொன்னபடி அடுப்பை சாணத்தால் மெழுகினாள். மெழுகிய பின்னரும் கொஞ்சம் சாணம் அவள் கரத்தில் எஞ்சியிருந்தது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று மனப்பூர்வமாக வாய்விட்டு சொன்ன அவள் சாண துணுக்கை சாரளத்தின் வழியாக வீசுகிறார். என்ன ஆச்சரியம்! அர்ச்சகரின் சூட்சம சரீரம் பார்த்து கொண்டிருக்கும் போது சாணம் பூட்டிய கோயிலின் உள்ளே புகுந்து கண்ணன் காதில் ஒட்டி கொண்டது. நன்கு உறங்கிய அவள் அதிகாலையில் மெல்ல கண் விழித்தாள். கண்ணா, நீ நன்றாக தூங்கினாயா? நேற்று குளிர் அதிகம், போர்வை பொருத்தி கொண்டுதானே தூங்கினாய் என்றவாறே தன் பாயையும் போர்வையையும் மடித்து வைத்தாள். வாய் கொப்பளித்து முகத்தை தூய்மை செய்து கொண்டு வந்தால், தண்ணீர் இன்று குளிர்ச்சியாக இருக்கிறது கண்ணா, உடம்புக்கு ஆகாது. நீ வெதுவெதுப்பான நீரில் முகம் கழுவிக்கொள். இன்று உனக்காக புள்ளி வைத்து கோலம் போடப் போகிறேன் என்று பாட்டி கோலமாவோடு வாயிலுக்கு வந்தாள். ஒவ்வொரு புள்ளி வைக்கும் போது கிருஷ்ணா, முகுந்தா, முராரே என்று கண்ணன் திரு நாமங்களை சொல்லிக்கொண்டே புள்ளி வைத்தாள். பின் கண்ணனை பற்றிய தோத்திரங்களை சொல்லியவாறே இலை இழுத்து கோலம் போட்டாள். தொடர்ந்து தோத்திரங்களை சொன்னபடி அடுப்பு மூட்டி சமைக்கலானாள். உறக்கம் கலைந்து எழுந்தார் அர்ச்சகர். நடந்ததெல்லாம் கனவா அல்லது நனவா? அன்றும் கோயிலுக்கு போனார். கண்ணன் சிலையின் காதுகளில் ஒட்டியிருந்த சாணத்தை பார்த்ததும் அவரது மனம் பக்தியில் தளதளத்தது. அதை உன்னதமான பிரசாதம் என்று கருதி வாழைகளை மடித்து இடுப்பு வேட்டியில் செருகிக் கொண்டார். அன்று மாலை மூதாட்டிக்காக காத்திருந்தார். ஆனால் அவள் வரவில்லை. அன்றிரவும் அவர் சொப்பனத்தில் கண்ணன் வந்தார். அர்ச்சகரே, நீங்கள் எடுத்து வந்த சாணம் உன்னதமான பிரசாதம். ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்கள், இனி அது உங்களுக்கு கிடைக்காது என்று கண்ணன் கூற, ஏன் வியப்போடு கேட்டார் அர்ச்சகர். நாளை அவள் ஆன்மா என்னை வந்து சேர்கிறது. இன்று அவளுக்கு உடல் நலம் இல்லை, அதனால அவள் கோயிலுக்கு வரவில்லை. நாளை அதிகாலையில் கோயிலுக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் அவள் இல்லம் செல்லுங்கள். அங்கே மக்கள் கூடியிருப்பார்கள். மற்றவர்களுக்கு தெரியாத சில காட்சிகள் உங்களுக்கு மட்டும் தெரியும். சுயநலமின்றி தாய் பாசத்தோடு என்னை நேசித்த அவள் பக்தியின் பெருமையை நாளை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு கண்ணன் சொப்பனத்துல சொல்லிட்டு போயிட்டார். அர்ச்சகர் திடுக்கிட்டு எழுதுறார். அதன் பின் அவருக்கு உறக்கம் பிடிக்கவில்லை. மறுநாள் காலை மூதாட்டியின் இல்லத்திற்கு விரைந்தார். கூடியிருந்த மக்களை விலக்கியவாறே உள்ளே சென்றார். வாயில் அவள் உடல் கிடத்தப்பட்டிருந்தது. அவள் ஆன்மா அப்போதுதான் உடலை விட்டு பிரிந்திருந்தது. அந்த ஆன்மாவை அழைத்துச் செல்ல விண்ணிலிருந்து புஷ்பக விமானம் வருவது அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிந்தது. கிழவியின் ஆன்மா பேசிய பேச்சை அவர் கேட்டார். இந்த புஷ்பக விமான அந்தஸ்தெல்லாம் ஏழை கிழவியான எனக்கு எதற்கு? என் பிள்ளை கண்ணனை எப்போதும் பார்த்து கொண்டிருந்தால் அது போதும் எனக்கு. மூதாட்டியின் சுயநமற்ற பக்தியின் முன் நிற்க வெட்கப்பட்டது போல் புஷ்பக விமானம் கண்ணன் ஆலய சுவரில் மோதி தூள் தூளாகியது. மூதாட்டியின் ஆன்மாவை தேடி கண்ணனே அங்க வந்தான். என் தாய் அல்லவா நீ? எப்போதும் நீ சொல்வதை கேட்டு அதன்படி நான் நடக்க வேண்டுமே
என்ற கண்ணன் அந்த ஆன்மாவை 2 குண்டலங்களாக்கி தன் செவிகளில் அணிந்து கொண்டான். குண்டலங்கள் தாய்ப்பாசத்தோடு அவன் செவிகளில் பேசத் தொடங்கின. அர்ச்சகர் தம் இல்லத்திற்கு சென்று குளித்துவிட்டு அவசரமாக கோவிலுக்கு சென்றார். கண்ணனுடைய விக்கிரகத்தை வியப்போடு பார்த்தார். எந்த இடத்தில் சாணி துணுக்கு நாள்தோறும் இருக்குமோ அந்த இடத்தில் இப்போது 2 காதுகளிலும் 2 அழகிய குண்டலங்கள் தென்பட்டன. சுயநலமற்ற ஏழை கிழவியின் பக்தியை அங்கீகரித்த கண்ணனை வணங்கிய அர்ச்சகர் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. ஆனால் நேர்களே, நாம் மாற்றி யோசித்து என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் இறைவனிடம் கொண்டுள்ள பக்தியானது அப்பழுக்கற்ற குழந்தைத்தனமான பக்தியைத்தான் இறைவன் விரும்புகின்றார். அதனால் நேர்களே, நாம் அந்த இறைவனை எந்த ஒரு சுயநலமற்ற அன்போடு அவரை நேசிக்க முற்படுவோமா? அடுத்த வாரம் மீண்டும் மற்றொரு நல்ல பதிவோடு சந்திக்க வர்றேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.